ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது சனிக்கிழமை ஈவினிங் எடுத்த விலாக் தான். அன்றைக்கி சின்னதாக ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நம்ம குவார்ட்டர்ஸில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தோம். இது ஒரு கேரளா பொண்ணு வீடு. இது அவங்க வீட்டில் தான் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருந்தோம். சொல்ல போணுன்னா இது போன வருஷமே சேம் இதே மந்தில் தான் போன வருஷமும் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு டீ பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பசங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு. ஒவ்வொருத்தவங்களும் லீவுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணுற வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அப்புறம் இந்த வருஷம் தான் இந்த வருஷமும் ஒரு சிலருங்களுக்கு போஸ்டிங் வந்துருச்சு. அவங்கெல்லாம் கிளம்புற மாதிரி இருந்தது. இந்த வருஷம் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த டீ பார்ட்டியே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சடனாக முடிவு பண்ணி பண்ணணும். அது நல்லபடியாக கிளிக் ஆயிருச்சு. நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாருமே, எல்லா குழந்தைங்களுமே வெளியில் போய் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம தேவதி மட்டும்தான் கொஞ்சம் வெளியில் போகல. ஓட கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 7 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, தேவேஷோட அப்பா வந்திருந்தாங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துருப்பாங்க. நம்ம ஒரு 5:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டனால கூடயே நானும் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஒன்றும் எடுத்து நல்லா டேஸ்ட்டு பண்ணிவிட்டு நல்லா அவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் ஹாப்பி தான். என்னென்ன பண்ணியிருந்தோன்னா, ஜவ்வரிசி வடை. நான் ஜவ்வரிசியில் வடை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கேரளா ஸ்டைலில் ஒரு பழம்பூரி, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியில் சாக்லேட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு வடை, அப்புறம் லட்டு அரிசியில் பண்ணினது, அதுக்கப்புறம் பெல்பூரி சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் வெங்காய பஜ்ஜி வடை அந்த மாதிரி ஒரு டைப்பில், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வச்சு பக்கோடா மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க பண்ணின டிஷ்ஷை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டை சுற்றி பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வாய்ப்பு எல்லா டைமும் கிடைக்காது. எல்லா டயத்துலையும் இந்த மாதிரி கரெக்டான ஒரு சூழ்நிலை அமைஞ்சு வராது. கிடைக்கும் பொழுதே நம்ம அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டால் தான். நான் அப்படி தான் யோசிப்பேன். எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணி அதில் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம், அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுல கொஞ்சம் நான் தெளிவாக இருப்பேன். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அதை நல்லா யூஸ் பண்ணி நல்லா ஹாப்பியாக என்ஜாயாக அன்றைக்கி டீ பார்ட்டி நடத்தி முடிச்சாச்சு. இங்கே இருக்கிற சூழ்நிலை, ஃபங்க்ஷன், பார்ட்டி எல்லாமே வேறு. நம்ம ஊருக்கு போயிட்டா அங்கே இருக்க சூழ்நிலைகள், அங்கே இருக்க பார்ட்டி, அங்கே இருக்க ஃபங்க்ஷன் எல்லாமே டோட்டலாக வேறு. அப்படியே சேஞ்ச் ஆகும். இங்கே ஒரு பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி டீ பார்ட்டி, அனிவர்சரி பார்ட்டி, ப்ரொமோஷன் பார்ட்டி இந்த மாதிரி பார்ட்டியாக தான் நடக்கும். ஆனால் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணலாம். ஊருக்கு போயிட்டோன்னா அங்கே பால் காய்ச்சறது, கல்யாணம், காது குத்து, அதுக்கப்புறம் தோட்டத்து வேலைகள் அப்படி அந்த மாதிரி அங்கே ஒரு விதமான லைஃபு, இங்கே ஒரு விதமான ஒரு லைஃப் தான். ஆனால் எனக்கு 2 பிளேஸில் இருக்க லைஃபுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்லுவேனே, கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக ஹாப்பியாக அப்படியே கொண்டு போனால் லைஃப் நல்லா தானே இருக்கும். இது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுக்கா இருக்கட்டும், அப்புறம் நம்ம நல்ல ஜாலியாக ஹாப்பியாக மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும்ல. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு அனுப்பிவிட்டு, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு கடன்னு வேலையை முடிக்கணும்னு அப்படியே மைண்ட்லேயே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்மளுக்கு பிடிச்சவங்களோட உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம பேசினாலே நம்ம மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி பண்ணும்பொழுது நம்மளை மறந்து ஹாப்பியாக ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சிரிச்சுட்டு நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபோட்டோ, வீடியோ இதெல்லாம் ஒரு நல்ல மெமரி தானே. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, வீக்கெண்டில் நம்ம ஹஸ்பண்ட் கூட எங்கேயாவது சின்ன சின்ன இடத்துக்கு போய் வந்தாலும் நம்ம மைண்டு கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்கும்.
ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வெளியில போய் வந்தா தான் கொஞ்சம் நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். நான் வீக்கெண்டில் கண்டிப்பாக வெளியிலலாம் போயிட்டு வருவேன். அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்புறம் அன்னைக்கு அந்த பார்ட்டியோட ரூல் என்னன்னா, எல்லாருமே அவங்க ஹஸ்பண்டோட ஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ரூல் போட்டிருந்தது. எப்பவும் எல்லாரும் மாதிரி சேம் அதே ஸ்நாக்ஸ் சிட்டி அந்த மாதிரி இல்லாம, கொஞ்சம் இது டிஃபரெண்ட்டா இருக்கும். நல்லா இருக்கும். இது வந்து ஒரு நல்ல மெமரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே அவங்கவங்க ஹஸ்பண்டோட ஷர்ட் தான் போட்டு வந்திருந்தாங்க. நானும் அப்படிதான் போட்டு போயிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.